மத்தேயு 6:5 சீக்கிரம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரர் போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக ஜெபாலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கவனிங்க, ஆண்டவர் ஜெபத்தை குறித்து இங்க ஒண்ணு பேசியிருக்கிறாரு. மாயக்காரர்களைப் போல இருக்க வேண்டாம். மாயக்காரர்களுடைய ஜெபம் எப்படி இருக்குமா? என்ன சொல்றாரு? மாயக்காரர்கள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்களா? மாயக்காரர்கள் மனுஷர் காணும்படி ஜெபாலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ணுகிறார்கள். அப்ப மாயக்காரர்கள் மனுஷர் காணும்படி, மனுஷர் காண வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறவர்கள். இதை நல்லா சொல்லணும்னா நம்முடைய லாங்குவேஜ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றவங்க. ஜெபத்தில் எப்படி பண்றாங்க? பெர்ஃபார்ம் பண்றவங்க, பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிற மாயக்காரர். நான் அப்படி வச்சிருக்கேன் பேர். அவங்க எப்படி நீ நானே ஜெபம் பண்ணனே சிஸ்டர், எப்படி இருந்துச்சு சிஸ்டர்? என்ன வல்லமையா இருந்துச்சு. இல்ல நீ கவனிச்சீங்களா? அந்நேரம் கரெக்டா ஒரு வார்த்தையை கோர்த்தேன் பாத்தீங்களா? ஒரு வார்த்தை கரெக்டா கவனிச்சீங்களா? கவனிக்கணும் சிஸ்டர். கரெக்டா ஒரு வேர்டு அடி போட்டேன்ல ஜெபத்துல, அப்படி தூக்குடா இருக்கும் அந்த வார்த்தை. கவனிச்சு பாத்தீங்களா? நல்லா அந்த ஏத்தி இறக்கி பேசினேன். கவனிச்சீங்களா? ஜெபம் பண்ணும்போது இதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிற மாயக்காரன். மனுஷர் தங்களை புகழ வேண்டும் என்று, மனுஷர் தங்களை ஆகோ ஓகோ என்று பேச வேண்டும் என்று, மனுஷர் தங்களை பயங்கரமான பக்திமான் என்று எண்ணும்படி சபையில ஜெபிக்கிறது, வீட்டுல போய் ஜெபிக்கிறது. இடங்களே ஒரு அந்நிய பாசை பேச. கவனிச்சீரா? வல்லமை சிஸ்டர், வல்லமை. இதா இது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிற ஜெப வீரர்கள். கவனம் கவனம், மாயக்காரர்கள். மனுஷர்கள் தங்களை காண வேண்டும் என்று ஜெபிக்கிறவர்கள். எதுக்கு காணணும்? சரி, எவ்வளவு அழகா ஜெபிக்கிறாரு, உரத்த சத்தமா ஜெபிக்கிறாரு இந்த பிரதர், பயங்கர சபையா அதிருது, நல்லா ஜெபம் பண்றாரு இந்த பிரதர். பாருங்க ஜெபம் பண்ண பாருங்களேன், அதிரும் பாருங்களேன். பெர்ஃபார்மன்ஸ். மாயக்காரர் ஜெபம் பண்றது போல ஜெபம் பண்ணாதிருங்கள். மனுஷர் காண வேண்டும் என்று ஜெபம் பண்ணாதிருங்கள். நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க ஜெபம் பண்றது மனுஷன் பார்ப்பாங்க, ஆனா மனுஷன் பார்க்கணும்னு ஜெபிக்காதீங்க. திரும்ப சொல்றேன், ஜெபம் பண்ணும்போது மனுஷன் என்ன செய்வாங்க? பார்ப்பாங்க. அதுக்காக சிஸ்டர் எல்லாம் கண்ண முடியுங்க, கொஞ்சம் எல்லாம் கண்ண முடியுங்க, நான் ஜெபம் பண்ண போறேன், யாரும் பார்க்க ப்ளீஸ். அது இல்லது. நீங்க ஜெபம் பண்றத மனுஷன் பார்ப்பாங்க, ஆனா மனுஷன் பார்க்கறதுக்காக ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவர் அதான் சத்தம் போடுறாரு, பெர்ஃபார்மன்ஸ் பண்ண பார்க்காதீங்க. ஸ்பிரிச்சுவல் காரியத்துல பெர்ஃபார்மன்ஸ் வேலைக்காகாது. தேவன் ஏற்கவே மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். ஒரு ஒரு ஆராதனை பண்ணும் போதோ, ஒரு மெசேஜ் கொடுக்குற பொறுப்பு இருக்கும் போதோ, ஒரு ஜெபிக்கிற அந்த காரியம் வரும்போதோ, மனுஷர் தங்களை காணணும், மனுஷர் தங்களை பாராட்டணும், மனுஷர் தங்களை ஆகோன்னு சொல்லணும், மனுஷர் தங்களை புகழணும். இதுக்காக உரத்த சத்தமா அந்நிய பாஷை இடையில அப்படி சேர்த்து விட்டு அப்படி ஏத்தி இறக்கி பயங்கரமா அந்த வார்த்தை இந்த வார்த்தையை போட்டு வர்ணிச்சு தப்பு. எப்படி ஜெபம் பண்ண கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காரு அழகா. ஆமே, இது மாயக்காரர்களின் ஜெபம். அடுத்து மத்தேயு 6:32 வாசிக்கலாம். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை புசிப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவில்லை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். சரி, 6:7 வாசிக்கலாம். 6:7. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். கவனிச்சீங்களா? மத்தேயு 6:00 5 ஒண்ணு சொல்றாரு, 7 ஒண்ணு சொல்றாரு. ஆனா 2 ஜெபமும் வேற. 5 சொல்லப்பட்டது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுகிற மாயக்காரர்கள், நடிகர்கள், வேசக்காரர்கள், மாய்மாலக்காரர்கள், நடிகர்கள். பிளாட்ஃபார்ம்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க, நல்லா மக்கள் முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. அது மாயக்காரர்கள், அப்படி பண்ணக்கூடாது. நம்பர் 1. நம்பர் 2, 7 சொல்லப்பட்டிருக்கு, அஞ்ஞானிகள் ஜெபிக்கிறது போல ஜெபிக்க கூடாது. நீங்க அஞ்ஞானிகள் அப்படிங்கிறது சரியான டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா தேவனை அறியாதவர்கள். என்னது? தேவனை பத்தி தெரியாதவங்க.
தேவனுடைய கேரக்டர் என்னன்னு தெரியாதவங்க, தேவனுடைய ஃபேக்டர் என்னன்னு தெரியாதவங்க, அவங்களாம் அஞ்ஞானிகள். தேவனுடைய கேரக்டர் என்ன, உங்களுக்கு இன்னது வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். தேவனுடைய ஃபேக்டர் அண்ட் கேரக்டர் அதுல வருது. அப்ப ஆண்டவருக்கு சொன்னாத்தானே தெரியும். ஆண்டவருக்கு நம்முடைய காரியங்களை சொன்னாத்தானே தெரியும், டீட்டெயிலா சொன்னாத்தானே தெரியும். அஞ்ஞானிகள். விவரமா விலாவாரியா பர்டிகுலரா குறிப்பிட்டு சொன்னாத்தானே தெரியும். அஞ்ஞானிகள். அதான் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று எண்ணுகிறார்கள். எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸ், அன்னெசரி வேர்ட்ஸ். அஞ்ஞானிகள். சரிங்களா? ஆண்டவரை பத்தி சரியா புரிஞ்சுக்காம செபிக்கிறது. அவர் சொன்னா தானே தெரியும், அவர்கிட்ட கேட்டாதானே செஞ்சு தருவாரு, அடிக்கடி கேட்டாதானே செஞ்சு தருவாரு, வயிற்ற பட்டினி போட்டு கேட்டாதானே செஞ்சு தருவாரு. எப்படி? அஞ்ஞானிகள், தேவனை அறியாதவர்கள். இவங்கள மாதிரி ஜெபிக்காதீங்க. நான் உண்மையை சொல்றேன். ஆண்டவரை நல்லா டீப்பா கரெக்டா உள் வாங்கினுடைய ஜெபம் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் பதிவு செய்றேன். ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். அதிக வசனிப்புல நீங்க அதை தேடவே முடியாது. ஏன்னா அவங்களுக்குள்ள அவருடைய ஃபேக்டரும் அவருடைய கேரக்டரும் ஊறி போச்சு அவங்களுக்குள்ள. அதனால அவங்களே நினைச்சாலும் அதிக வசனிப்புக்குள்ள வர முடியாது அவங்களால. உண்மையை சொல்றேன் நான். தேவனை நன்கு அறிந்தவர்களுடைய ஜெபம் மாறுபட்டது, வித்தியாசமானது, வேறுபட்டது, மிகவும் சுருக்கமானது. நீ நினைப்பீங்க பெருசா வருவீங்க, காரியத்தை கொண்டு பாஸ்டர் பாஸ்டர் பாஸ்டர், ஓ எவ்வளவு பெரிய காரியத்தை அப்படி பெருசா திட்டு வருவீங்க. உங்க பாஸ்டர் அரை செகண்ட் ஜெபிச்சு அனுப்பிச்சுடுவாரு. என்ன பாஸ்டர் பெரிய விஷயத்துக்கு அரை செகண்ட் தான் எடுத்துக்கிறீங்க அப்படிம்பாங்க. உங்களுக்காகவே பாஸ்டர் அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. யாரை ஏமாத்த? உங்களை ஏமாத்த. ஏன்னா நீ அரை நேரம் பண்ணாதான் பாஸ்டர் வல்லமையாக என்று எனக்கு ஜெபம் பண்ணி அனுப்பினா அப்படி நம்புவீங்க. அரை செகண்ட் அனுப்பினா என்ன பாஸ்டர் ப்ரே பண்றாரு, நமக்கு எம்மாந்தண்டி பிரச்சனை கொண்டு வந்து விடுறோம். அப்படி முடிச்சிட்டாரு ஜெபத்தை, இது எப்படி கேட்கப்படும்? முடிஞ்சு. ஊழியக்காரர்களை கெடுக்கிறது யாருதான்? நான் தெளிவா இருக்கேன். சத்தியத்துக்கு ஏத்தபடி மாறனே தவிர விசுவாசிக்கு ஏற்ற மாதிரி நான் மாற மாட்டேன். நான் தெளிவா இருக்கு. ஆமே. அதான் சொல்றேன், ஆண்டவர் நன்கு அறிஞர்களுடைய ஜெபம் மிக சுருக்கமானது. வள கொலவள அதுல இருக்காது. வாய்ப்பே இல்லை. இன்னும் ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டவங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னேன், ரொம்ப டீப்பா உன்னோட ஒன்னா கலந்து ஐயோ அப்படி போயிட்டவங்க வாயை திறந்து கேட்க விட மாட்டாங்க அவர்கிட்ட. என்ன சொன்னேன், அவரை ரொம்ப புரிஞ்சு உள்வாங்கி போயிட்டவங்க அவரை நம்ப முன்வருவாங்க தவிர வாயை திறந்து கேட்க வாயை வராதுங்கிற. பதிங்க இதெல்லாம். வாயை திறந்து கேட்க வாய் வராது. அதை மீறி வருதுன்னா ரீசன் வேற. பவுலுக்கு மீறி வந்துச்சு, அடுத்து சொல்ல வேண்டிய நேரம் இல்லை. புரிஞ்சுக்க, வாயை திறந்து கேட்க வாய் வராது. ஏதாச்சும் கேள்றா போங்க, என்ன நீங்க செய்யா போவீங்க, போயிட்டே இருப்பான். இதை செய்யாமே போவீங்க, எனக்கு என்ன போங்க வேற எதாவது பேசுங்கப்பா. நான் சொன்னேன் இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம். அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம், வெள்ளிக்கிழமை ஜபம், ஜபத்துக்கு ஒரு பெரிய கூட்டமே இருக்கும்போது நீங்க எப்படி பேசுறீங்க? இதெல்லாம் சாத்தியமா? எனக்கு தெரியுமே. ஜபத்துல வளர்த்திருக்காங்க தவிர விசுவாசத்துல வளர்க்கல. நான் கண்டுபிடிச்ச உண்மை. எதிர வளர்க்கல, விசுவாசத்தில் வல்லவர்களாக ஆக்கல, ஜபத்தில் வல்லவர்களாக ஆக்கி இருக்கிறார்கள். ஏன்னா அது கடினம். இது எளிதல்லவா? இது ஈஸி. விசுவாசிக்கிறது கஷ்டம், செபிக்கிறது ஈஸி. என்ன சொல்றேன் புரியுதுங்களா? நான் பெரிய ட்ரூத்தை அப்படி பேசிட்டு போறேன். விசுவாசிக்கிறது கஷ்டம், செபிக்கிறது ஈஸி. செபிக்கிற நேரம் எவ்வளவுதான்? என்ன சொன்னேன், ஏன் விசுவாசிக்கிறது கஷ்டம் செபிக்கிறது ஈஸின்னு சொல்றேன்? யாருக்கு பதில் சொல்ல தெரியும்? செபிக்கிறது 10 நிமிஷங்க, விசுவாசிக்கிறது வாழ்நாள் போறங்க. எங்க ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறது 10 நிமிஷம். அந்த காரியத்துக்காக அந்த காரியம் கையில வர வரைக்கும் இருக்க வேண்டியது விசுவாசத்துல. அப்ப எது அதிகமா பயன்படுத்தப்படுது? அதான் கடினம். அதனால மக்களை ஏன் பாவம் அப்படிலாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு 10 நிமிஷம் வேலை கொடுக்குமே. செபிங்கள். ஏபே யாருக்கு எடுத்து வச்சிருக்கான்னு நினைக்கிறீங்க? உங்களுக்காக மாறி இருக்கிறது சபை. நோ, சத்தியத்துக்காக வரணும் சபை. விசுவாசிகளுக்காக சத்தியத்தை மாற்றவே கூடாது, சரியா வராது. அதான் திரும்ப சொல்றேன் நான். ஆண்டவர்கிட்ட ரொம்ப டீப்பா கலந்து போயிட்டவன் அவர்கிட்ட வாய் திறந்து கேட்க வாய் வராதுன்னா வராது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவன் நம்பிடுவான்.
அவர் மேல அவருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வந்துடும். சரி எப்படிப்பா இதை போய் அப்படி கேட்க சொல்ல அசிங்கமானிக்க மாட்டாரா? என்ன அசிங்கமானிக்க மாட்டாரு? ஏடா இதை செஞ்சு தர மாட்டேன், என்னடா டே கேட்டா என்னடா சொல்ல மாட்டாரு. சரி நல்லா இருக்கு இப்படியே நினைப்பாங்க. புரியுதுங்களா?